ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே ஒரு பலனாக ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை 5/5/2020 வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணம் நிகழவிருக்கிறது. அன்றைக்கு பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நம்ம சத்யநாராயண விரதம் கடைபிடிப்போம். நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க, இந்த பௌர்ணமி அன்னைக்கே இந்த மாந்திரிகம் இந்த தாந்திரிகம் செய்கிறவங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அன்றைக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி கிரகண நேரங்களில் சாதாரணமாக மந்திரம் சொன்னாலே பெரிய பலன். இதையும் வியாழக்கிழமையில் சொன்னால் அது ஒரு பெரிய பலன். இதையும் பௌர்ணமி நேரத்தில் சொன்னால் அதை விட பெரிய பலன். இதையும் கிரகண நேரத்தில் சொன்னோம்னா அதை விட மிகப்பெரிய 100 மடங்கு 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் இந்த சத்யநாராயண விரதம் மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கவிருக்கிறது. அதனால் என்ன செய்கிறீங்க, யாருக்கெல்லாம் இந்த சத்யநாராயண விரதத்தில் கலந்து கொள்ள விருப்பமோ அருகில் இருக்கிற அது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட்டு பிரார்த்தனை வண்டலூர் வழித்துணை சாயப்பானுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே நேரடியாக கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணம் இந்திய மதிப்பின்படி 500 ரூபாய். இதில் நீங்கள் கலந்துக்கங்க. ரெண்டாவது நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா கூட இவங்களுக்கு கட்டணம் இல்லை. ஏன்னா நீங்கள் கட்டணம் தர முடியாது இல்லையா, கூகுள் பேயில் தரலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் இலவசமாக செய்கிறதுக்கு அடியேன் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் தெரிவித்தீர்களானால் அதில் படிக்க செய்து நாங்கள் உங்களுடைய குறைகளை நீக்க செய்து நிறைவாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அன்றைக்கு செய்கிறோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்கிறது. என்னுடைய கனவிலே சாயப்பா தோன்றி அன்றைக்கு நான் நிலவிலே தெரிவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிலவிலே தெரிவேன் என்று சொன்னால் அந்த கிரகண நேரத்திலே அந்த பௌர்ணமி நேரத்திலே சாயப்பா முழுவதுமாக நான் இருப்பேன் அதிலே என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பாபாவை தரிசனம் பண்ணுங்கள். இரவு 11:16 ஆரம்பித்து இரவு 2:32 இந்த கிரகணம் வருது. இந்த நேரத்திலே சாயப்பா அதில் மறைந்திருந்து மறைவாக தெரிவார் என்று சொல்லியிருக்கிறார். மஞ்சள் நிறத்திலே தெரிவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சாயப்பா சந்திரனில் முழுசாக இருக்கிறார். சந்திரனில் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கிறார். எப்போவோ தெரிகிறார், அப்போ தெரிகிறார் அப்படிலாம் கிடையாது. சந்திரனில் முழுசாக அவர் இருக்கிறார். சில பேர் சொல்கிறாங்க பாட்டி வடை சொல்கிறாங்க. இல்லை, சாயப்பா தான் இருக்கிறார். அதில் சாயப்பா தொடர்ச்சியாக இருக்கிறாரு. அன்றைய தினத்திலே முழுமையாக நம்ம கண்ணுக்கு தெரியும்படியாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்றைக்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க, வர முடியாதவங்க சாயப்பா இந்த பாபாவுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வர முடியாதவங்க சுதர்சன மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஏவல் பில்லி சூனியம் மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் ஓடி போயிடும். பேட் எனர்ஜிலாம் போயிடும், குட் எனர்ஜிலாம் வந்துடும். ஆறா பவர் இன்க்ரீஸ் ஆகும், பிராண சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சுதர்சன மந்திரத்தை நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த ஜாதகம் எந்த இது இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ராசி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சுதர்சன மந்திரத்தை சொன்னீங்களானால் நீங்கள் நல்ல அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய முழு வலிமையெல்லாம் உங்களுக்கு கிடைத்து நாராயணனுடைய எல்லா விதமான பரிபூர்ணமான குருவருள் இருந்ததென்றால் திருவருள் தனியாக கண்டிப்பாக பரிபூர்ணமாக உங்களுக்கு வரும் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். அதனால் என்ன செய்கிறீங்க, நம்ம தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இந்த சத்யநாராயண விரதத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கலந்துக்கோங்க. நீங்கள் நேரடியாக வர முடியாதவங்க எல்லாருமே இந்த கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பெயர், உங்கள் குடும்பத்தாருடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையினுடைய அது கூட என்னென்ன தேவையோ அந்த பிரார்த்தனையை போடலாம். இந்த வேண்டுதல் இருக்கப்பா அப்பா கிட்ட அந்த வேண்டுதலையும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்றைய முழுவதும் மந்திரங்களை சொல்வேன். ஒரு நாள் மந்திரம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னாலே மந்திரத்துக்கே பலன். அதுலேயும் பௌர்ணமி அமாவாசையில் சொன்னால் பல மடங்கு பலன். இன்றைய தினம் இது கிரகணம் வருது. அதனால் இந்த கிரகணத்தில் சொன்னீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான அளவிற்கு பலன் கிடைக்கும். இதை வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அன்றைய தினத்திலே நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பேன்.
மனசில் சொல்லணும். மனசார சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பலன் பல மடங்கு அதிகம். அதனால் மனசார நான் மனதளவில் உள்ளத்திலேயே செய்து கொள்ளக்கூடிய இந்த பிரார்த்தனை, இந்த மந்திரங்கள், மந்திர உச்சாடனங்கள், இதை இன்றைக்கு தான் உரு போடுவாங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணுறவெல்லாம் இன்றைக்கு தான் உரு போட்டு அந்த சக்தியை மேலாக, அந்த பிராண சக்தியை மேலானதாக மாற்றிக்கொள்வார்கள். தன்னுடைய உடம்பையே புடம் போட்டு அந்த உடம்பை சக்தியையும் மனோசக்தியையும் அதிகப்படுத்துவார்கள். அதனால்தான் அவங்களுக்கு வாக்கு பலிதம், சொல் பலிதம் மிகையாக கிடைக்கிறது. அவர்கள் இங்கிருந்தே எந்த லோகத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த ஹீலிங் கொடுக்கக்கூடிய அந்த பவர் வருதுன்னா அதனால்தான் வருது. அதனால்தான் அன்றைக்கு நான் செய்யவிருக்கிறேன். அன்பர்களே, சாய் சொந்தங்களே, பாபாவுடைய பந்தங்களே, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் களைவதற்காக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிலே உங்களுடைய முழு முகவரியை கொடுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே முகவரி தர வேண்டாம், அது பாதுகாப்பு அல்ல. ஆகினாலே நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதற்கான உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் அதில் தெரிவியுங்கள். பெயரையும் பிரார்த்தனை மட்டும் தெரிவியுங்கள். எல்லாவற்றையும் தெரிவிக்க வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் எண்ணிலே வாய்ஸ் மெசேஜாக கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுக்கலாம். தயவுசெய்து தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க, தமிழில் பண்ணுங்கள். இல்லை ஆங்கிலத்தில் டைப் பண்ணுங்கள், அதை நான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன். அதனால் இதற்கான கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்டெல்லாம் தெரிவிங்க, இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே உங்களுடைய அட்ரஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்காதீங்க, என்னுடைய எண்ணான வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பலனும் கிடைப்பதற்கு, நீடூழி வாழ்வதற்கு, நிறைந்து வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, குடும்பத்தில் ஒற்றுமை கிடைப்பதற்கு இந்த நல்ல நாள் 5/5/2020 வெள்ளிக்கிழமை தவற விடாதீர்கள். சாயப்பாவை தரிசனம் செய்யுங்கள், சாயாமல் வாழுங்கள். பாபா தரிசனம் பாவ விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.